பொதுக்காலம் 32வது வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 14 முதல் 16 மற்றும் அதிகாரம் 19, இறை வசனம் 6 முதல் 9 வரை. எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்த போது, நள்ளிரவு கடந்துவிட்ட வேளையில், எல்லாம் வல்ல உம் சொல் விண்ணகத்திலுள்ள அரியணையை விட்டு எழுந்து, அஞ்சா நெஞ்சம் கொண்ட போர் வீரனைப் போல் அழிவுக்கென குறிக்கப்பட்ட நாட்டின் மீது வந்து பாய்ந்தது. உமது தெளிவான கட்டளையாகிய கூரிய வாளை ஏந்திய வண்ணம் அது நின்று கொண்டு எல்லாவற்றையும் சாவினால் நிரப்பியது. மண்ணகத்தில் கால் ஊன்றியிருந்த போதிலும் விண்ணகத்தை தொட்டு கொண்டிருந்தது. உம் பிள்ளைகள் தீங்கின்றி காக்கப்படும்படி படைப்பு முழுவதும் உம் கட்டளைகளுக்கு பணிந்து மீண்டும் தன் இயல்பில் புத்துயிர் பெற்றது. அவர்களது பாசறைக்கு முகில் நிழல் கொடுத்தது. முன்பு தண்ணீர் இருந்த இடத்தில் பின்பு உலர்ந்த தரை தோன்றிற்று. செங்கடலினூடே தங்குதடை இல்லாத வழியில் சீறிப்பாயும் அலைகளினூடே புல்திடலிலும் உண்டாயின. உமது கை வன்மையால் காப்பாற்றப்பட்ட மக்கள் அனைவரும் அவ்வழியே கடந்து சென்றனர். உம்முடைய வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் சென்றனர். குதிரைகளைப் போல குதித்து கொண்டும் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ளிக் கொண்டும் தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அவர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே, இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்திப்போம். இடைவிடாது மனம் தளராது செபிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி ஆண்டவர் இயேசு சொன்ன அருமையான உவமையை இன்று வாசிக்கிறோம். மானிட உறவுகளில் கூட ஒருவரின் தளரா முயற்சிக்கு பலன் கிடைக்குமென்றால், இறைவனோடு நாம் கொள்கின்ற உறவில் நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பதை இயேசு வலியுறுத்தியிருக்கிறார். எனவே மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் வேண்ட முயற்சி எடுப்போம். இடைவிடாமல் செபிக்க என்ன தடைகள்? இன்றைய உவமையின் அடிப்படையில் பார்த்தால் நம்பிக்கை குறைவும் மனந்தளர்ச்சியும், அனுபவத்தின் அடிப்படையில் பார்த்தால் ஆர்வமின்மையும் பழக்க குறைவும். எனவே இந்த 4 தடைகளையும் தகர்க்க நாம் முயற்சி செய்வோம்.
இந்த 4 தடைகளையும் உடைக்க நாம் பயன்படுத்தும் எளிய உத்தி இறை புகழ்ச்சி செபம். எப்பொழுதும் இறைவனை புகழ்வதும் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுவதும் இந்த 4 தடைகளையும் நிச்சயமாக தகர்த்து விடும் என்பது அனுபவம் தருகின்ற பாடம். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்கிறார் திருப்பாடலின் ஆசிரியர். ஆம், என் நேரமும் இறைவனுடைய புகழ்ச்சி நம் நாவில் ஒலித்து கொண்டே இருந்தால் அது நமக்கு ஆர்வத்தை தரும் பழக்கமாக உறவாகும். அத்துடன் இறை புகழ்ச்சி நமது நம்பிக்கையின்மையை குறைத்து நாம் கேட்டது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறைவனுக்கு நன்றி கூறும் மனநிலையை நம்மில் உருவாக்குகிறது. எனவே காலையிலும் இரவிலும் எந்நேரமும் இறைவனுக்கு புகழ் பாடுவோம். மன்றாட்டு. புகழ்ச்சிக்கு உரியவரான ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நொடியும் உமது பேரன்பை இரக்கத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். அதற்கான நன்றி கூறுகிறோம். உம்மை புகழ புகழ உமது மாட்சிமை உயர்வதில்லை, மாறாக எங்கள் மீட்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கின்றன. எனவே எந்நேரமும் உம்மை போற்றுகின்ற அருளை தாரும். ஆமென்.